எல்லாம் பக்கானா ஹோல்சம் மூவி. ஒரு 2.5 ஹவர்ஸ் பார்த்தோன்றத ஒரு கொடுத்த காசுக்கு ஒருத்து அந்த வந்து ஒரு அப்பா பையன் அவங்கள வந்து ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு அப்பா இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துல உட்காந்துக்கப்ப எங்கள் அப்பா வந்து நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கும் சரி, ஜார்ஜ் மரியன் அவரோட ஆக்டிங்கும் சரி, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. புரியல, அவர் நடிக்கலை, வாழ்ந்திருக்காரு. அந்த கேரக்டரில் வந்து அவர் வாழ்ந்திருக்காரு. ஒரு மற்ற படத்தில் அவர் நிறைய படம் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இந்த அளவுக்கு அவர் கேரக்டர் பண்ணதில்லை. ஒரு கேரக்டரில் நடிக்காமல் அப்படியே வாழ்ந்து காமிச்சிருக்காரு. எமோஷ்னல் கனெக்டாக தான் இருக்குது சீரியஸாக. மியூசிக் பக்கானா ஜஸ்டின் பிரபாகரன் அவங்களோட மியூசிக் தான். இந்த வா செந்தாலினி அந்த அந்த மூவியில் அவங்க அந்த பண்ணவங்கள தான் பக்காவாக இருந்துச்சு. மியூசிக் வைஸ் எல்லாமே பக்கா. அதான் நான் அதாவது இருக்கிற வரையும் அப்பா அம்மா அப்பா சந்தோஷமாக வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சு அந்த ஒரு பையனாக செயல்பட்டு இது பண்ணணும். அந்த தான் ஒரு சோசியல் மெசேஜ். இந்த ஏழை பணக்காரன் அந்த மாதிரி இல்லாமல், அந்த பந்தாவாக இல்லாமல் நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு கூட சொந்தமாக தான் இருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். 100% ஷுவர் பிளாக் பஸ்டர் தான். நானே இன்னொரு தாட்டி கூட வந்து பார்ப்பேன், அவ்வளோதான். சார் படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சார். படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாராக இருக்கட்டும், ஜார்ஜ் சாராக இருக்கட்டும், இந்த படத்தோடைய பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க சார். இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீ எந்த நிலைமைக்கு போனாலும் நீ வந்த நிலைமை நீ வந்து மறக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சார். ஆமாம் சார், மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அதான் நீ வந்து என்ன தான் சம்பாரித்து நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்த நிலைமை நீ மறக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ஜிவி பிரகாஷ் சார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க சார் படம். சார் அப்பாஸ் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்கல இந்த அளவு அவர் வந்து அவர் பண்ணியிருப்பாருன்னு. கேரக்டர் பார்த்து சூப்பர் சார். அந்த படம் சூப்பர் சார். ஜார்ஜ் மரியன் சார் ஆக்டரை பற்றி அந்த ஆக்டிங் பற்றி சொல்ல தேவையில்லை சார். எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எல்லாருக்கும் அவர் வந்து எல்லாருடைய மனசு நீங்கள் வந்து சிரிப்பை கொண்டு வந்தாரோ இந்த படத்தில் சத்தியமாக சொல்கிறேன் சார், எங்களை வந்து அளவு வச்சிட்டார் சார். படம் ஒரு அப்பா பிள்ளையோட கேரக்டர் என்னன்றதை இந்த படத்தில் வந்து காமிச்சிட்டாங்க சார். படம் சூப்பர். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார் படம். சார் ஜிவி பிரகாஷ் சார் ஆக்டிங் என்ன சார் சொல்லவா சார் வேணும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படம் பார்த்துருக்குறேன், ஓகே. ஆனால் இந்த படத்தில் வந்து நான் பார்த்த இத்தனை படத்துலையும் தாண்டி இந்த படத்தில் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்கிறேன். ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் சார். ஆக்டிங் சூப்பர். இந்த படத்தோட டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா படம் இதே மாதிரி பண்ணுங்கள். படம் செம்மையாக இருக்குது சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். மியூசிக் ஓகே சார். அந்தந்த இதுக்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த இது பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எமோஷன் தான் சார். செகண்ட் ஹாஃப் நீங்கள் வந்து எமோஷன் நீங்கள் உள்ளே வரப்போ நீங்கள் ஒரு கர்ச்சி படம் வந்துருங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த இதுவாக இருக்குது சார். ஒரு அப்பா பிள்ளையோட பாசம்னா என்னன்றதை இந்த இதில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க சார். படம் சூப்பர் சார். ஒருத்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். ஃபேமிலி ஆடி சார். இந்த மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் லவ் பண்ணாலும் அந்த லவ்வை தாண்டி ஒரு அப்பா பிள்ளையோட லவ் தான் சார் இதில், ஓகேங்களா. நீங்கள் வந்து எந்த பொண்ணோட நீங்கள் லவ் பண்ணாலும் அந்த இது இல்லை சார். அந்த இது இந்த படத்தில் காட்டியிருக்காங்க அப்பா பிள்ளையோட லவ் என்னன்னு. ஆக்சுவலி எனக்கு அப்பா கிடையாது, இப்போ தான் அதோட அருமை தெரியுது. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்க்க வரீங்கன்னா கையில் ஒரு கர்ச்சி பெண்ணு வந்துருங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எமோஷன் தான் சார். நீ வந்து தான் பிள்ளை என்ன தான் பண்ணாலும் தான் பிள்ளைக்காக வந்து ஒரு அப்பா வந்து மன்னிப்பு கேட்குறான் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் அடிச்சவே முடியாது. என்ன தான் இருந்தாலும் அப்பா தான் சார், ஓகேங்களா. தேங்க்யூ சார். படம் உண்மையாக நல்லா இருக்குது. ஹாப்பி ராஜ் படம் வந்து எப்படின்னா, லைக் இந்த ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரையும் என்னடா படம் எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்கே தான் இதை போய் முடிக்க போகிறீங்கன்ற மாதிரி இருக்கும். பட் அப்படியே நீங்கள் செகண்ட் ஹாஃபில் உட்காந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா செம படமாக இருக்கும். உங்களுக்கு படத்தில் வந்து எல்லாரோட ரோலும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணல. அந்த குட்டி பையனுக்கு கூட வந்து கொஞ்சம் கேரக்டர் லைட்டாக ஏற்றிருக்கலாம், ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கலாம். பட் ரொம்ப மோசமாக சொல்கிற வகையெல்லாம் இல்லை. படம் உண்மையாக நல்லா இருக்குது. படத்தில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. மரியம் ஜார்ஜ் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் வந்து படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பில்லராக இருக்கும். அண்ட் நீங்கள் கடைசியாக உட்காந்திங்க அப்படின்னா உங்களே கண் கலங்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா கொடுப்பாங்க.
படத்தோட எமோஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் கண்ணில் தண்ணியோடு உட்காந்துன்னு இருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து எமோஷன் இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பா அம்மா சென்டிமெண்ட்டாக அப்படின்னா இல்லை, கதையை எடுத்துகிட்டு போன விதமே சூப்பராக இருக்கும். படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன் எங்கே ஆரம்பிச்சதோ அதே மாதிரி வந்து எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக படம் நல்லா இருக்குது, தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கள். படத்துக்கு ரேட்டிங் வந்து 10க்கு வந்து தாராளமாக 9 கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக ஸ்டோரி பிளெயினாக போனதுனால வந்து அந்த ஒரு மார்க் கம்மி பண்ணுறேன். மற்றபடி எல்லா ஆடியன்ஸும் போய் பாருங்கள். அப்பா அம்மாவோட நீங்கள் போய் ஒரு படம் இந்த வீக்கெண்ட் பார்க்குறீங்கன்னா மஸ்ட் வாட்ச், சஜஸ்டபிள். ஆக்சுவலி ஹாப்பி ராஜா ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்திருக்கேன். செம்ம ஒரு ஃபீலான ஒரு படம், ரொம்ப நல்ல ஒர்த்தபிளான வாட்சபிள். ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணும்னா நான் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் அந்த 2K பசங்க லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டினப்போ கூட என்ன பெருசாக இருக்கும், காமெடி ஜானராக கொண்டுட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா கொடுத்தே படம் பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையிலே எங்கேஜிங்காக இருந்தது. அதை தாண்டி வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம எங்கே போனாலும் அப்பா கையை பிடிச்சி தான் போவோம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க கூட நடக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம், ஃப்ரீடமாக இல்லை, நான் ஃப்ரீடமாக இல்லை எங்கள் அப்பா கூட நடக்கும்போது அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னென்னா இந்த படத்தோட எனக்கு ரொம்ப ஒருத்தவங்களை பேசணும் அப்படின்னா டைலாக் ரைட்டராக பேசணும். அதை தாண்டி இந்த படத்தோட மிகப்பெரிய ஹீரோனா ஹீரோவோட அப்பா ஜிவி பிரகாஷோட அப்பாவை தான் சொல்லுவேன். அவரோட ஒரிஜினல் ஆக்டிங் தான் வேறு லெவலில் இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த ஒரு ஃபீல் வேறு லெவல். ஏன்னா அவரோட ஆக்டிங் மட்டும் லைட்டாக மிஸ் ஆகிருந்தா கூட இந்த படம் அப்படியே டோட்டலாக இதாக இருக்கும். அந்த ஒரு விஷயங்களை கொண்டுட்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு சில இடங்கள்லாம் அவர் சொன்ன விதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காசு வச்சுருந்தா நீ ஸ்டேட்டஸான ஆளா, உன்னை விட நான் அதிகமாக ஊரில் காசு வச்சுருக்கேன்டா, ஏன்னா எனக்கு உன்னை விட நான் தான் அப்படின்னா பெரிய ஆள் அப்படிங்கிறது, கோட்டை கழட்டு அப்படின்னு சொன்ன விதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. காசுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் முதல்ல இழந்துட்டு நான் ஒரு ரிச்சிட்டு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருப்பாங்க. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சுண்ணா, மாசாக இருந்துச்சுண்ணா படம். ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஜென்சியாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஜாலியாக இருந்துச்சுண்ணா, மாசாக இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குண்ணா, அப்பா சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குண்ணா. பயங்கரமாக கனெக்ட் ஆகுண்ணா. செகண்ட் ஹாஃப்லாம் அதை வச்சு தான் இருக்குது, நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காரு டேரக்டரும், சூப்பராக இருக்குது. ஹிட்டான ஒரு படம். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. கடைசியில் இந்த அப்பாவுக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. ஜிவி சாரா எனக்கு தெரிஞ்சு கங்கை அமரனா இளையராஜா சாரான்னு தெரில, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு.